ஹாய்! இந்த வீடியோ லெக்சர்ல பெராக்சிசோம் அப்டின்னா என்னன்னு பார்ப்போம். இது எப்போதும் சொல்ற மாரி சிஎஸ்ஏஆர் நெட், டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி கேட், அப்புறம் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், பிஎஸ்சி, எம்எஸ்சி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெராக்சிசோம் வந்து சைட்டோபிளாசம்ல இருக்கக்கூடிய மைக்ரோ பாடிஸ்ல ஒண்ணு தான். அதாவது லைசோசோம், பெராக்சிசோம் இதெல்லாம் வந்து மைக்ரோ பாடிஸ். ஸோ இது வந்து ரஃப்லி ஸ்பெரிக்கல் ஷேப்லயும் சிங்கிள் மெம்பரேனால பவுண்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த பெராக்சிசோம் எல்லா யூகேரியாட்ஸ்லயும் காமனா பார்க்க முடியும். இதோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னாக்கா 0.1 to 1 மியூ மீட்டர் டயாமீட்டரா இருக்கும். ஸோ ஒரு செல்லுல இது ஒன்று அல்லது பல கூட இருக்கலாம். ஒன் ஆர் மோர். இந்த பெராக்சிசோம் வந்து டிஸ்கவர் பண்ண சயின்டிஸ்ட் யாருன்னா பெல்ஜியன் சயின்டிஸ்ட் கிறிஸ்டியன் டி டியூ. இவரு தான் லைசோசோமையும் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. பெராக்சிசோம் வந்து வெரைட்டி ஆஃப் என்சைம்ஸ் கொண்டது. அதுல கேட்டலேஸ் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அதாவது இது வந்து டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ஆன ஹைட்ரஜன் பெராக்சைட ரிமூவ் பண்ணி ஹைட்ரஜனும் அண்ட் ஆக்ஸிஜனாவும் வாட்டராவும் கன்வெர்ட் பண்ணக்கூடியது. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு நம்ம பாடியோடைய செல் மெட்டாபாலிசம்ல லிவர் மற்றும் கிட்னி செல்ல இருக்கக்கூடிய பெராக்சிசோம் வந்து ஆல்கோஹாலை டீடாக்சிஃபை பண்றது மட்டும் இல்லாம அதர் ஹார்ம்ஃபுல் காம்பவுண்ட்ஸையும் டீடாக்சிஃபை பண்ணி பாய்சன் சப்ஸ்டன்ஸை வெளியே எடுக்கக்கூடியது. அண்ட் இட்ஸ் கன்வெர்டட் இன்டு மாலிகூல். பெராக்சிசோம் கொலஸ்ட்ரால் மற்றும் பாஸ்போலிபிட்ஸை இனிஷியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மெம்பரன் ஃபார்மேஷனுக்கும் அப்புறம் பிளாஸ்மலோஜென்ஸ் ஃபார்மேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிளாஸ்மலோஜென்ஸ் பிரெயின்லையும் லங்ஸ்லையும் பார்க்க முடியும். இந்த பெராக்சிசோம் வேலை செய்யறதுக்கு பெராக்சிசோம்ல கேட்டலைஸ் மட்டும் இல்லாமல் பல என்சைம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அதெல்லாமே வந்து பீட்டா ஆக்சிடேஷன் மற்றும் ஆல்ஃபா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் அனிமல் செல்ஸில் பிரான்ச்டு ஃபேட்டி செயின்ஸ் ஆர் கன்வெர்ட் இன்டு லார்ஜ் ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் அதுக்கப்புறம் திரும்பவும் மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் கன்வெர்ட் ஆகுது. அதுதான் அடுத்தது மைட்டோகாண்ட்ரியால ஷட்டில் ஆகி கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் பெராக்சிடேஸ் இந்த ஆர்கானிக் ஹைட்ரோ பெராக்சிடேஸையும் ஹைட்ரஜன் பெராக்சிடேஸையும் மெட்டபலைஸ் பண்றது ஹெல்ப் பண்ணுது. இதுதான் ஏஜிங் மேமல் உடைய செல்லில் டி அமினோ ஆசிட் லாகிங்காக இருக்கும். ஆனால் இந்த பெராக்சிசோம்ல டி அமினோ ஆசிட் ஆக்சிடேஸும் யூரிக் ஆசிட் ஆக்சிடேஸும் இருக்கிறத செல்களில் மைட்டோகாண்ட்ரியா உடைய ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பெராக்சிசோம் மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியே இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு. இப்போ இந்த பெராக்சிசோம் எப்படி என்னென்ன மெட்டாபாலிசம் வந்து பெராக்சிசோம்குள்ள நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேட்டி ஆசிட் செயினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேட்டி ஆசிட் செயின் இஸ் கன்வெர்டட் இன்டு பிரான்ச்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் இன்சைட் த பெராக்சிசோம். இது ஆல்ஃபா ஆக்சிடேஷன் மூலியமா வெரி லாங் செயின் ஃபேட்டி ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த வெரி லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் பீட்டா ஆக்சிடேஷன் மூலியமா நம்மளுக்கு அசிட்டைல் கோயே ஆகும், அப்புறம் அசைல் கோயேவாகவும் கன்வெர்ட் ஆயிடுது. இந்த அசைல் கோயே மறுபடியும் நம்மளுடைய இந்த வெரி லார்ஜ் செயின் ஃபேட்டி ஆசிட்குள்ள என்டர் ஆகி இது வந்து நம்மளுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. எதனோட உதவியால அப்படின்னா கேட்டலைஸ் அப்படின்ற என்சைமோடைய உதவினால. அடுத்த புறத்துல பார்த்தோம் அப்படின்னா அசிட்டைல் கோயே நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா அந்த பெராக்சிசோம்லேருந்து. அது வந்து கொலஸ்ட்ராலா கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வேறஸ் இந்த கொலஸ்ட்ரால் பைலாவும் ஸ்டீராய்ட் ஹார்மோன் செயல்படுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ இந்த அசிட்டைல் கோயை ரிலீஸ் ஆன அந்த அசிட்டைல் கோயில இருந்து தான் இந்த பாஸ்போலிபிட் நம்ம பார்த்தோம் முன்னாடி தான். இந்த பாஸ்போலிபிட்ல இருந்து நமக்கு பிளாஸ்மலோஜன் கிடைக்குது. இது வந்து பிரெயினோடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதை தவிர நம்மளுக்கு மைட்டோகாண்ட்ரியால இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் பெராக்சைடையும் இந்த பெராக்சிசோம் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ்ஃபுல் வாட்டர் அண்ட் ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணிடுது. அப்புறம் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எத்தனால இந்த பெராக்சிசோம்குள்ள என்டர் ஆகி அசைல் கோயேயோடைய சைக்கிள்ல என்டர் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து பெராக்சிசோமோடைய மெட்டபாலிசம். இந்த பெராக்சிசோம் பத்தின வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதனுடைய கண்டினியூஷன் கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.